இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பாரம்பரிய உணவு வந்து நிறைய செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. இதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு கலந்துகிட்டு இருக்க அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் முதல்ல. நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் அந்த பேரண்ட்டை உள்வாங்கிட்டு அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சி செய்யணும் இல்லையா, அது பெரிய விஷயம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய கொடம்பூர் ஸ்கூலில் நல்ல சப்போர்ட் நிறைய. நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த புக் ஃபேருக்கு அடுத்து ஆடி கிருத்திகைக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் மிடில் ஸ்கூல்ஸ் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் பார்த்தா ப்ரைமரி ஸ்கூலில் எப்போயுமே பெரிய கொடம்பூர் ஸ்கூல் இல்லாமல் இருந்ததில்லை. அது காம்படிஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பிள்ளைங்க அந்தளவுக்கு ஆர்வமாக வராங்க. டீச்சர்ஸ் அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உணவு திருவிழா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த உணவுன்றது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம எப்போயுமே டெய்லி வேலைக்கு போகிறோம், செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் எதுக்காக? 3 வேளை நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. அப்படி சாப்பிடக்கூடிய உணவு வந்து என்னது தரமானதாக இருக்கணும், முதல்ல நல்ல சத்தானதாக இருக்கணும். அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏன்னா டேஸ்ட்டுக்காக